ஒரு மாதிரி திரும்ப திரும்ப வந்து 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 பார்த்துனே இருக்கணும் போல இருக்கு ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது ப்ரோ. அதுதான் ப்ரோ அது. பிச்சைக்காரங்க சொல்லலாப்பா, நீங்க இன்னையிலேருந்து குபேரம்பா. ஆக்டிங்கு குறையே கிடையாது ப்ரோ. தரமா பண்றாரு ப்ரோ. விஜய், அஜித், ஜெயம் ரவி எல்லாரை காட்டிலும் இந்த பிச்சைக்கார ரோல் வந்து சிவகார்த்தியன் படம். அவன்கிட்ட எங்க கூட கேப்டன் மில்லர் கூட விட்டான். அப்பயே தோத்து போயிட்டான். அவன் வேஸ்ட். அவன் கூலி வரணும் 1000 கோடி அடிச்சு படம் தரமாயிடுச்சு ப்ரோ. கன்ஃபார்ம் நேஷனல் அவார்டு தான். தலைவர் 3வது நேஷனல் அவார்டு. பிச்சைக்காரங்க பணக்காரங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது ப்ரோ. எல்லாருக்கும் ஒரே உயிர் தானே சொல்கிறாரு தலைவர். எல்லோரும் ஒரே மண்ணில் தானே பிறந்தோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதுதான் ப்ரோ மெசேஜ். கடைசியில் ஒருத்தர் பணக்காரர்னு சுற்றிருந்தாரு. அவரே வெட்டிட்டாங்க. அதெல்லாம் ப்ரோ ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது ப்ரோ. அதுதான் ப்ரோ அது. யாருமே பேசக்கூடாது. அவ்வளோ பெரிய ஆக்டர் பிச்சைக்காரன் தான் நடிக்கிறாரு. அவங்ககிட்ட எப்படி இவங்களாம் பேசணும்? அதான் ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது யாராலையும். ஒன்றும் பண்ண முடியாது. பதிலடி தான். பிச்சைக்காரங்க சொல்லலாப்பா, நீங்க இன்னையிலேருந்து குபேரம்பா. ஏன்னா குபேரன் சோறு திங்கிற நீங்க எல்லாருமே குபேரன். பிச்சைக்காரனா இருந்தாலும் துச்சமா எண்ணக்கூடாது. அவனுக்கும் ஒரு காலம் வந்துச்சுன்னா ஒரு பிள்ளைய எடுத்து 10 லட்சம் கோடி தருவான்றத குபேரன் படத்துல எடுத்து காட்டியிருக்கிறாங்க. உண்மையாலுமே நாகார்ஜுன் சார் வந்து செம்மையா இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு கதைக்களம் வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. நமக்கு ஒவ்வொரு சீனுக்கு அடுத்த சீன் வந்து யோசிக்கவே டைம் கொடுக்கல. ஆமா, அதான் அவரு ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. ஏன்னா எவன் தப்பு பண்ணாலும் நாங்கள் தான் காரணம் அப்படின்னா, அப்போ யமன் தப்பு பண்ணாலும் நாங்கள் தான் காரணம், சிவன் தப்பு பண்ணாலும் நாங்கள் தான் காரணமா அப்படின்றதுக்கு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ப்ரோ எனர்ஜியா ப்ரோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு உடம்புலாம் ஒரு மாதிரி திரும்ப திரும்ப வந்து 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 பார்த்துனே இருக்கணும் போல இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக வருவோம் ப்ரோ. படம் சூப்பர் பிளாக் பஸ்டர். நேஷனல் அவார்டு எடுத்து வைங்க. தலைவனுக்கு தான். சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. படம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. சத்தியமா தொண்டெல்லாம் போயிடுச்சு ப்ரோ. தலைவன் தரிசனம் ப்ரோ. ஒரு 300 நாள் கழிச்சு அவர் வேற டைரக்ஷனில் ஹீரோவாக நடிச்சு வர படம் ப்ரோ. படம் சத்தியமா கண்டென்ட் வைஸ் வந்து பிச்சுட்டார் ப்ரோ. டேரக்டர் மாஸ் பண்ணிட்டாரு. நாகர்ஷன கேரக்டர் வேற மாதிரி. ராஷ்மிகா ஓகே. தலைவன் வாழ்ந்துட்டாரு ப்ரோ. வாழ்ந்துட்டாரு. எமோஷனலாக கனெக்ட் ஆகி ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வருது ப்ரோ. அழுதுனே பார்க்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி தான் இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 20 லீட் ஆக்டர் இருக்காங்க. விஜய், அஜித், ஜீவா, கவின், ஜெயம் ரவி எல்லாரை காட்டிலும் இந்த பொருத்தமான கேரக்டரு பிச்சைக்கார ரோல் வந்து தனுஷை தவிர யாருக்குமே பொருந்தாது. அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. அப்படியே ஒரிஜினல் பிச்சைக்காரன் மாதிரி இருக்குது. எந்திரிச்சு விசில் அடிக்கலாம். இந்த கிளைமேக்ஸு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் இல்லை ப்ரோ. 3 ஹவர் லாகே கிடையாது ப்ரோ. படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து இருக்குது. இதை வாய் வார்த்தையால் சொல்ல முடியாது. நீங்கள் போய் நேரில் பாருங்கள், உங்களுக்கு புரியும் அந்த கான்செப்ட். கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறவங்க அதான் ப்ரோ நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன் தனுஷோட ஆக்டிங் வேறு லெவலு. புதுசாக வந்து இந்த பெக்கர் அந்த கெட்டப்பில் போயிட்டு ராஷ்மிகா வந்து எப்படி நடிச்சிருக்கோம் உங்களுக்கே தெரிஞ்ச பார்த்துருப்பீங்க. இதில் வந்து அந்த ஒரு சைலண்ட் கேரக்டரில் சூப்பராக இருந்துரு. லாஸ்ட்லேயே தனுஷ் ஒன்று பண்ணாப்புல பார்த்தீங்களா? அதுதான் ப்ரோ அங்கே வேற லெவலு. அதுதான் ப்ரோ ஆக்டிங்கு குறையே கிடையாது ப்ரோ. தரமா பண்றாரு ப்ரோ. ஆஸ்கார் மட்டும் குத்திங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். பணக்காரன் எல்லாருமே உதவி பண்ணுங்க. இந்த படத்தை முதல்ல பார்க்க வேண்டியது ஒரு பணக்காரன் மட்டும் வந்து பாருங்க. பிச்சைன்னு சொல்ல அவங்களுக்கு உதவும் மாட்டோம், அவங்கள தூக்கி விடவும் மாட்டோம். எதுவுமே பண்ணாமல் நம்ம அவங்கள இல்லாதவங்க பிச்சைக்காரங்கன்னு சொல்லிடும். ஏதாச்சும் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சொல்லணும். இப்போ என்ன அவர் என்ன சொல்ல வராருன்னா, நல்ல படம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நீ வாழ்ந்துருக்காப்புல தனுஷ், நல்லா வாழ்ந்துருக்காப்புல, நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணா. அதான் நான் வாழ்ந்துருக்காப்புல. ஒரு நீங்கள் வந்து அவர் வந்து நடிச்சிருக்காப்புலன்னு சொல்ல முடியாது. அதில் நீங்கள் படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்லாம் சரமாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சுன்னா. ஸ்டோரி ஒன்றும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். நடிப்பே அவர் தான் ப்ரோ. செம்ம நடிப்பு ப்ரோ. லாஸ்ட் வரைக்கும் குப்பைக்காரன் அந்த பிச்சைக்காரன் கான்செப்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிச்சைக்காரனாவே நச்சாரி. சூப்பராக நச்சிருந்தார் ப்ரோ. ஒன்றும் டே சிலுகுது ப்ரோ. அந்தளவு வந்து சிவகார்த்தியன் படம் ஏதோ வந்துச்சு. அதுதான் போவ சேனல்லே பார்க்கலாம் போயிட்டு. சத்தியமாக அது வேஸ்ட்டு அந்த படம்லாம். அவன்கிட்ட எங்கள் கூட கேப்டன் மில்லர் கூட விட்டான். அப்பயே தோற்று போயிட்டான். அவன் வேஸ்ட். அவன் சத்தியமாக அதெல்லாம் ஒரு படமா ஃபுல்லாக இது ஏலியனை விட்டுக்கிறான் தூக்கி. ஃப்ரீ ஃபயர்லேயே வருது ப்ரோ. நானே சுட்டுந்தாகிறது தினமும். வேஸ்ட். சத்தியமாக வேஸ்ட்டு. இன்னும் நிறைய தமிழ் சினிமா வேறு தளத்துக்கு கொண்டு போகணும். கூலி வரணும். 1000 கோடி அடித்து நம்மளும் மற்ற நாட்டுக்கு அதாவது மற்ற மொழிகளை விட நம்ம தமிழ்லேயும் பெருமை சேர்க்கணுன்றதுக்கு இதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்ம என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் 10 காசு மற்றவங்களுக்கு கொடுத்தாதாண்டா குபேரன்.
அது தலைவனுக்கு வந்து என்ன கேரக்டர் நீங்கள் கொடுத்தாலுமே அதில் வந்து வாழ்ந்துருவார் ப்ரோ. இதை நான் பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு பெரிய ஹீரோ மாதிரிலாம் சொல்ல மாட்டார் ப்ரோ. தலைவன் நம்ம என்ன கொடுத்தாலுமே அதில் வாழ்ந்து ஊர்ந்து மாஸ் பண்ணுவார் ப்ரோ. அதனால தான் ப்ரோ அங்கே இருக்காரு ப்ரோ, டாப்பில் இருக்காரு ப்ரோ. அவர் யாராலையும் அசைக்க முடியாது ப்ரோ. அதான் சொன்னார் ஆடியோ லஞ்சில், ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது தலைவனை, யாராலையும் அழிக்க முடியாது. தலைவன் டாப்பில் உட்காந்துட்டான், டாப்பில் மட்டும்தான் இருப்பார். யாரு கூட கம்பேர்லாம் இல்லை ப்ரோ. சிம்பு, விஜய், தலைவன் தனி ப்ரோ, வேற மாதிரி கம்பேரிசன்லாம் இல்லவே இல்லை. தலைவன் தனி, அவர் தான் எல்லாமே. குளோபல் ஸ்டார் தனுஷ். லென்த்தா இருக்கு, நல்லா இல்லைன்றாங்க. ப்ரோ யார் ப்ரோ சொன்னா ப்ரோ என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமே. அப்படி ரசிச்சிட்டு இருக்கோம் ப்ரோ அவரை. தனுஷ் ஃபேன்ஸ்க்காக நான் தனுஷ் ஃபேன் ப்ரோ, அதுக்காக சொல்லலை. உண்மையாலே நார்மல் ஆடியன்ஸ்க்கே கண்டிப்பாக படம் பிடிக்கும் ப்ரோ, சீரியஸாக. யாருமே வேறு கிடையாது. அவங்களும் சராசரி மனுஷங்க தான், நம்மளும் சராசரி மனுஷன் தான். நீங்கள் உத்தவலைனா நம்ம என்னையும் சேர்த்து, நான் உத்தவலைனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் அவங்கள பிச்சைக்காரங்கன்னு சொல்லி கீழே அமுக்கி பேசக்கூடாது. அதுதான் இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. தனுஷ் போல வேற யாரும் நடிச்சிருந்தா இருந்திருக்காங்க. வாய்ப்பே இல்லைண்ணா. தலைவன் தான் எப்பயும். அவர் மாதிரி யாருனாலும் நடிக்க முடியாதுண்ணா, சத்தியமா. இந்த படத்துக்கு வேறு யாரும் செட் ஆக மாட்டாங்க ப்ரோ. அவர் பேசுகிற எல்லா டைலாகுமே ஸ்பீச் தான் ப்ரோ. ஒன்றும் ஒரு அர்த்தமாக இருந்தது, ஒன்றும் உடம்பு கூசிச்சு ப்ரோ. படம் செம்மையாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, டீமுக்கே ஹேட்ஸ் ஆஃப். சூப்பராக எடுத்துருக்காங்க, ஒரு சீனும் எல்லாமே ப்ரோ சூப்பராக எடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சீன்லாம் எதிர்பார்த்தேன். அந்த காசை வச்சு கெத்தாக இருப்பார், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார்னு நினச்சேன். நிஜ லைஃப்பில் கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணணும் ப்ரோ எல்லாருக்கும். அதான் ப்ரோ ஒரே ஒரு ரெக்வஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ.